ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசிமேடு தான் போகிறோம். யாருன்னா நான், சந்தோஷ், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் இருக்க எல்லாருமே தான் போகிறோம். எதுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் வாங்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ பேச்சுலராக வந்து பார்த்தீங்கன்னா மீன் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, ஓகே, நம்ம காசிமேடில் வந்து நேராக நம்ம வந்து மார்க்கெட்டுக்கே போய் மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மீன் பிடிக்காது. ஸோ என்றைக்குமே ஒரு பேச்சுலராக வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிறப்போ ஒரு ஃபன்னாக இருக்கும்ல, அட்ராசிட்டிலாம் பண்ணிவிட்டு. அதனால ஸோ நம்ம அங்கே வந்துட்டோம். ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து காசிமேடு வந்திருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்லேருந்து இறக்கியிருந்தாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து கரெக்டாக 2:30. நான் 2:30க்குலாம் போயிட்டோம். அப்போயே பார்த்திங்கன்னா ஜெகன்னு கூட்டம், செம்ம கூட்டம். அங்கே வந்து கூடையாக பார்த்தீங்கன்னா ஏலம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே அந்த கூட்டத்தில் வந்து ஐக்கியமாகி அப்படியே நம்ம வந்து கடையை அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம சொல்லணுன்னா இங்கே வந்து நிறைய பேர் வந்து இந்த ஸ்ட்ரீட்லலாம் விற்பாங்க தெரியுமா, அவங்க எல்லாருமே இங்கேருந்து தான் வாங்கிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து ஒரு பெரிய ஈவெண்ட்டு, இந்த கல்யாணம், அந்த மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கிறவங்க நம்ம நேர்லேயே வந்து பார்த்து கம்மியான ரேட்டுக்கே மீன்லாம் வாங்கிட்டு போகலாம். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. கடலுக்கு போயிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே கொடுக்குறனால ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம வந்து மீன் வாங்கிட்டோம். நம்ம எவ்வளோக்கு வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூட 1500 ருபீஸ் சொன்னோம். ஃபஸ்ட்டு அவங்க சொன்னது வந்து 2000 ருபீஸ் சொன்னாங்க. அப்புறமா நம்ம வந்து அடித்து பேசி நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1500 ருபீஸ்க்கு வாங்கியாச்சு. நீங்களும் கண்டிப்பாக வந்து அங்கேயே வந்து வாங்கினீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். Got a monster inside of me, you better watch out if you ignite me's a road ahead of full prophecy. To be the greatest beast the world has ever seen. I feed him every day like the bones clean. I feed him all the hate and he grows me. And he gets claws real big, pissed off quick. And if you cross him, you might drop dead. Metaphorically, of course, settling the score. Never getting bored, loves the blood and gore. Always wanting more freedom from the source. They don't really understand until they feel the force departed. If you start shit, நம்ம அப்படியே மீன் வாங்கிட்டு அப்படியே நம்ம வந்து வெளியில் வந்தோன்னா அங்கே வந்து நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க அதை வெட்டி க்ளீன் பண்ணி தரத்துக்கு. ஸோ நம்ம ஒரு அண்ணன்ட்ட போயிட்டு க்ளீன் பண்ணி தாங்கன்னு சொன்னோம். ஸோ அதுக்கு 200 ருபீஸ் ஆயிடுச்சு. always wanting more freedom from the source. They don't really understand until they feel the force departed. If you start shit, you'll be heartless in the darkness. Torn apart quick, you left scars ripped. You'll be chewed up and discarded. And this world ain't right, won't accept it. Negative energy, I expect it. Once it's in your mind, it's infectious. So fight for your life and reject it. You better give me space, I'm protective. My adrenaline spikes when I'm threatened.